யாரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறாங்க நல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைய தினத்துல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நினைவு கூற உண்மை நோக்கி பார்க்க தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளையோட கூட சகோதரியோடு கூட நாங்கள் இந்த முதலாவது கர்த்தருடைய பந்தியில நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பஸ்காவை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்கு பஸ்காவானதை நாங்கள் அறிந்து இதில் நாங்கள் அனுசரிக்கவும், ஆண்டவரை நினைத்து பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியில எங்கள் தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்யண்டுமாய் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல், அந்த நிகழ்ச்சிக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம், போக போறோம். அறிமுகமாக நம்ம யாத்திராம 12ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதுல 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய பஸ்கா என்ற வார்த்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். இட் இஸ் த லார்ட்ஸ் பாஸ் ஓவர். பஸ்கா பஸ்கா அப்படின்னாலே என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கடந்து செல்லுதல் என்று அர்த்தம். யாராவது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. யாத்ராம 12ஆம் அதிகாரத்துல என்னன்னு வாசிச்சோம், கர்த்தருடைய பஸ்கா. 1 கொரிந்தியர் 5:7 என்ன வாசிக்கிறோம், நம்முடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கற்றிருந்தனர். இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்திலே நம்முடைய பஸ்கா என்று கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப பஸ்கான்னா என்ன, கடந்து போகுதல் என்ற அர்த்தம். அப்ப கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பஸ்காவை, நம்முடைய பஸ்காவாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைய தினத்திலே நினைத்து பார்க்க போகிறோம். அநேகருக்கு பண்டிகைகளை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா அநேக கருத்துக்களை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. கரெக்டுங்களா? பண்டிகைகளை மனிதர்கள் நம்முடைய வாழ்கிற கலாச்சாரத்துல, நம்முடைய தேசத்துல அநேக பண்டிகைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்ட பண்டிகைகள் மொத்தம் 7 பண்டிகைகள் இருக்கிறது. அந்த பண்டிகைகளை குறித்து கொலேசியர் சபையில கொலேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, பண்டிகைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று பவுல் நமக்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பஸ்காவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நினைத்து பார்க்க வேண்டும். பண்டிகைகள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பண்டிகைகள் இருக்கிறது. நாம் வேதாந்தத்தின் அடிப்படையில அறிந்து கொள்கிற பண்டிகைகள் தேவனால் தரப்பட்ட பண்டிகைகளாக இருக்கிறது. தேவனால் தரப்பட்ட பண்டிகைகள் அனைத்தும் கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிற நிழலாக இருக்கிறது. இப்ப நமக்கு நிழல் இருக்குங்களா? நம்ம போகும்போது நிழல் வருதா? அதே போல கிறிஸ்துவை எப்படி நம்முடைய பஸ்காவானார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டிலே தேவன் தந்த பண்டிகைகள் அவரை அறிவிக்கும் நிழலாக இருக்கிறது. நாம் இப்ப நிஜத்தை பார்த்திருக்கிறோம், நிஜத்தை நிறைவேறினதை விசுவாசிக்கிறோம். நிழலா இருக்கிற காரியங்களையும் சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், தேவன் 6 நாட்களிலே வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். மனிதனை 6ஆம் நாளிலே சிருஷ்டித்தார். மனிதனை மாத்திரம் தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு கூட அவர்கள் ஐக்கியத்தில் உறவில் இருந்த போது சர்பத்தின் ஊடாக சாத்தான் ஏவாளை வஞ்சித்து ஆதாமை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். ஆதாமுடைய வீழ்ச்சியினாலே மனித இனம் பாவத்துக்கு உட்பட்டது. இப்ப பாவத்தில் உட்பட்ட மனித இனத்துக்கு தேவன் தரும் ஆறுதல் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே
ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார் என்ற தீர்க்க தரிசன சுவிசேஷ செய்தி தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஸ்திரீயின் வித்தாக வருவார், அவர் வருவார் என்ற செய்தி ஆதாமுடைய நாட்களிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளில வெளிப்படுத்தியிருந்தார். ஆதாம் ஏவாள் இதை கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? இப்ப இந்த ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்து போன நிலையிலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்ட பின்பாக தேவனை எதிர்பார்த்து தேவனை விசுவாசிக்கிற பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு தங்களுடைய சந்ததிகளுக்கு அந்த செய்தியை தொடர்ந்து அறிவித்தார்கள். ஆதாம்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபேல், ஆபேல்ல இருந்து நோவா, நோவால இருந்து ஆபிரகாம் வருகிறதை பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமிடம் உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக மனிதனை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். மனிதன் மீறுதலுக்குட்பட்டு பாவத்திலே விழுந்து போனான். மனிதனுக்கான மீட்புக்கான செய்தியை தேவன் முன்னறிவித்தார். அந்த தீர்க்க தரிசன சுவிசேஷ செய்தியை அறிவித்த தேவன் அதை தொடர்ந்து நிறைவேற்ற சித்தமுடையவராய் இருந்தார். விசுவாசம் உள்ள தேவ பக்தியுள்ள சந்ததி அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது. அந்த சந்ததியில வரக்கூடிய நோவாவிலிருந்து சேமிலிருந்து வரக்கூடிய ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்கு தத்தத்தை தந்தார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆசீர்வாத வார்த்தையை தந்திருந்ததை பார்க்கிறோம். அதே போல வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததி பெருகும். உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்த்து மிகுந்த பொருட்களுடனே அவர்களை புறப்பட்டு கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்லுகிறதையும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் தேசத்தை சுதந்திரமாய் தருவேன் என்று தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்தம் தந்து ஆபிரகாம் கூட உடன்படிக்கை செய்து தேவன் அதை நித்திய உடன்படிக்கையாக அவர்களுக்கு தருகிறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக மாம்ச விருத்த சேதனத்தையும் அவர்களுடைய வீட்டிலே பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளிலே மாம்சத்திலே விருத்த சேதனம் செய்ய சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப ஆதாம் கேள்விப்பட்ட செய்தி அவனுடைய சந்ததியில் வரக்கூடிய ஆபிரகாமுக்கு அந்த செய்தி வருகிறது. ஆபிரகாமுக்கு பின்பாக ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய நாட்களிலே யாக்கோபினுடைய புத்திரராய் இருக்கக்கூடிய 12 பேரிலே யோசேப்பு என்பவர் முன்னமே எகிப்துக்கு அவர் போகிறதை பார்க்கிறோம். யாக்கோபும் அவன் கர்ப்ப பிறப்பா இருக்கிற 70 பேரும் எகிப்துக்கு யோசேப்பினுடைய நாட்களிலே எகிப்துக்குள்ளாக வருகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் உபத்திரவப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அந்த தேசத்தினுடைய பார்வோன் அவர்கள் பலுகி பெறுகிறதை பார்த்து அவர்களுக்கு உபாயம் பண்ண எண்ணி அவர்களுக்கு சுமை சுமக்கும் வேலையினாலே அவர்களை ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பார்வோனுடைய வேலைக்காரர்களும் அவர்களை கொடுமையாக வேலை வாங்கி அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிற கட்டளைகளையும் பார்வோன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அந்த நாட்களிலே நடந்ததை நமக்கு வேதாகமம் தெரியப்படுத்துகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் செய்து உடன்படிக்கை செய்து உடன்படிக்கைக்கு அடையாளம் தந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய நாட்களிலே யாக்கோபினுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கக்கூடிய 70 பேர் எகிப்துக்குள்ளாக போகிற செய்தியை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய நாட்களிலே அவர்கள் அங்க யோசேப்பினால் வழி நடத்தப்படும் போது நன்றாய் இருந்ததையும் யோசேப்பு அறியாத ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவர்களை ஒடுக்குவதையும் குறித்து பார்க்கிறோம். அவர்கள் பலுகி பெருகிறதை பொறுத்து கொள்ளாத அந்த பார்வோனுடைய ஆட்களும் அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்யும்படியாக கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் மீட்பனாகவும் தலைவனாகவும் மோசேயை தேவன் என்ன பண்றாருங்க, ஏற்படுத்துறார். மோசேயை ஏற்படுத்தி மோசேயை மீதியான்ல இருந்து எகிப்துக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். எகிப்துல தேவன் அந்த எகிப்தினுடைய தேவர்களையும் பார்வோனையும் எகிப்தியரையும் தேவன் 10 வாதைகளினாலே நியாயம் தீர்த்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் அந்த 10வது வாதையில நடக்கக்கூடிய சம்பவம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய பஸ்கா. அன்றைக்கு இரவுல தேவன் அவர்களை என்ன சொல்றாருங்க, பஸ்காவை புசிக்க சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த பஸ்கா இரவிலே கர்த்தர் கடந்து வருவதையும் கடந்து வரும்போது அவர்கள் பஸ்கா பலியாக ஒரு வயதான ஆட்டை அவர்கள் தெரிந்து கொண்டு ஆபிப் மாதம் 10ஆம் தேதியில அதை தெரிந்து கொண்டு அதை பரிசோதித்து 14ஆம் தேதியில அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பூசி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த பஸ்காவை புசுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் நடக்கவில்லை.
யாருடைய வீடுகளிலே ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ, எகிப்து பார்வோன் முதல் கொண்டு அந்த எகிப்தினுடைய அடிமையினுடைய தலைப்பிள்ளை வரைக்குமாக அனைவரும் அன்றைக்கு இரவு சங்கரிக்கப்படுகிறதையும், மிருக ஜீவன்களுடைய தலையீற்றுகளும் சங்கரிக்கப்படுகிறதையும் நம்ம என்ன பண்றோங்க, நீங்கள் யாத்திராகமும் அந்த 12 அதிகாரத்துல நீங்கள் பார்க்க முடியும். அப்ப முதல் முறையாக தேவன் தம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக பேசின தேவன் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை மீட்பதற்காக ஒரு மீட்பனை அனுப்பி 10 வாதைகள் மூலமாக எகிப்தினுடைய தேவர்களையும் பார்வோனையும் எகிப்தியரையும் தேவன் நியாயம் தீர்த்து 10வது வாதையாக இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளை சங்காரத்திலே பஸ்கா பலியை புசிக்காத, பஸ்காவுடைய ரத்தம் பூசப்படாத, நிலைக்கல்களை பூசப்படாத வீடுகளிலே மகா கூக்குரல் எகிப்தில கேட்டதை குறித்தும் நமக்கு வசனம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முதல் பஸ்கா எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எகிப்துல. யாருக்கு அதுல விடுதலை, மீட்பு? இஸ்ரவேலர்களுக்கு மீட்பு, எகிப்தியருக்கு நியாய தீர்ப்பு. பார்வோன் முதல் கொண்டு அவர்களுடைய அடிமை வரைக்குமாக தலைப்பிள்ளைகள் அனைத்தும் சங்கரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். முதல் பஸ்காவை அவர்கள் எகிப்திலே தீவிரமாக புசித்ததை குறித்து நாம் இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்ப முதல் பஸ்கா பாத்தீங்கன்னா முதல் முறையாக ஆண்டவர் கொடுக்கும் போது இந்த மாதிரி அமர்ந்து நிதானமா அந்த மாதிரி அவங்க கடைபிடிக்க முடியல. எப்படி இருந்துச்சு அந்த கர்த்தருடைய பஸ்கா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிப் மாதம் 10ஆம் தேதி வீட்டினுடைய தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். என்ன பண்ணுங்க, ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் 1 வயதுமான ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அது செம்மறியாடோ அல்லது வெள்ளாடுகளிலோ அவர்கள் என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆபிப் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டை வைத்திருந்து 14ஆம் தேதி சாயங்காலத்திலே அவர்கள் அதை அடித்து அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீடுகளினுடைய வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் மேல் சட்டத்திலும் அவர்கள் என்ன பண்ணணுங்க, அதை தெளிக்க வேண்டும். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை அவர்கள் புசிக்க வேண்டும். விடிய காலம் வரைக்கும் அதை மீதியாக வைத்திருக்க கூடாது. மீதியா இருக்கிறதை அக்னியினாலே அவர்கள் சுட்டெரிக்க வேண்டும். ஒரு எலும்பையும், அந்த பஸ்காவினுடைய பலியினுடைய ஒரு எலும்பையும் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூடாது என்று தேவன் அவர்கள் கற்பித்ததை பார்க்கிறோம். அப்ப இவர்கள் முதல் முறையாக எகிப்திலிருந்து மீட்பை பெறும்போது அனுசரித்த பஸ்கா பாத்தீங்கன்னா மிக தீவிரமான ஒரு பஸ்காவாக இருந்தது. ஏன், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பை பெற்று அவர்கள் எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. எப்படி அவங்க புசிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அறைகளிலே கச்சைகளை கட்டி கொண்டு கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு கைகளிலே தடிகளை பிடித்து கொண்டு அவர்கள் தீவிரமா என்ன பண்ணணுங்க, புசித்து அங்கிருந்து புறப்பட வேண்டியது இருந்தது. கர்த்தருடைய பஸ்காவை தேவன் முதல் பஸ்காவை அப்படிதான் அனுசரிக்கும்படியாக குறித்திருந்தார். இதுதான் நிழலோட்டமாக நம்ம யாத்திராகமத்துல 12 அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப 400 வருஷம் தேவன் அந்நிய தேசத்துல உன்னுடைய சந்ததியார் அடிமைத்தனத்துல இருப்பாங்க, நான் அவர்கள் படும் உபத்திரத்திலிருந்து மீட்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அவர்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தின ஜாதிகளை தேவன் நியாயம் தீர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலாக அந்த 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை, அதாவது இஸ்ரவேலர்கள் அவர்கள் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டனர் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்கள் அந்த கர்த்தருடைய பஸ்காவினுடைய அந்த காரியங்களை அந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று தேவன் சொல்லிக் கொடுத்திருந்தார். அதே சமயம் இந்த கர்த்தருடைய பஸ்காவில் அந்நியர்கள் புசிக்க கூடாது என்றும், பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின் அதை புசிக்கலாம் என்றும், விருத்த சேதனம் பண்ணாத யாரும் அதை புசிக்க கூடாதும் என்று என்ன பண்ணியிருந்தாருங்க, தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்ததை பாருங்க. இப்ப நிழல் தெரிஞ்சாதான் நிஜத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இப்ப நிழல் என்ன, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தினார். மீட்பை ஏற்படுத்தும் போது கர்த்தருடைய பஸ்காவாகிய ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட சொல்லியிருந்தார். அந்த பலியிட்டவர்கள் அந்த பலியினுடைய ரத்தத்தை அவர்களுடைய வீட்டினுடைய நிலைக்கல்களில் அவர்கள் பூச வேண்டும். அந்த பூசினதுக்கு பின்பாக அந்த மாம்சத்தை அவர்கள் சுட்டு அவர்கள் என்ன பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். அதனுடைய எலும்புகளை அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூடாது. அதனுடைய மிச்சமானதை அதிகாலை வரைக்கும் வைத்திருக்க கூடாது. அக்கினியினால் என்ன பண்ணணும், சுட்டரிக்கணும். இந்த மாதிரியாக தேவன் சொல்லி கொடுத்து அவர்களுடைய அறைகளிலே கச்சைகளை கட்டி கொண்டு அவர்கள் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு கைகளிலே தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் அதை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பு கீரையோட அவங்க என்ன பண்ணணும்,
புசிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்திருந்தார். இப்ப இது நிழல். இப்ப இதனுடைய நிஜம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து இதை அப்படியே நிறைவேற்றினதை நீங்க நிஜமாக பார்க்க முடியும். என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? யாரு? உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டியிருந்ததோ, அதே போல மனித இனத்தினுடைய மீட்பராக, இரட்சகராக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பூமிக்கு வந்தார். அவர் மரித்தார். அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததையும், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த விசுவாசிப்பதையும் நாம் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல நம்முடைய பஸ்காவாக நம்முடைய பாவத்துக்காக கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது நாமும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பை இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசப்பட்ட ரத்தத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல தேவனுடைய கோபத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் உலகத்தில் இருக்கிற மனித இனத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்காக கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிப்பதனாலே நாம் இலவசமாக அவருடைய கிருபையினால என்ன பண்ணப்பட்டிருக்கோங்க? மீட்கப்பட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு வயதான ஆட்டை அதனுடைய வீட்டினுடைய தலைவர் தெரிந்து கொண்டு அது பழுதற்றது என்பதை உறுதி செய்ய வேண்டுமோ, அதே போல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலாத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று அவன் தன்னுடைய கைகளை கழுவி இயேசுவை நீதிமான் என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி பழுதற்ற ஆடை இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொண்டார்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், இவர் ஒரு குற்றத்தையும் அல்லாதவர் என்றதை யார் அறிக்கையிட்டா? பிலாத்து பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு இரவு ராத்திரியில அந்த பஸ்கா அடிக்கப்பட்டு அந்த பஸ்காவை புசித்தார்களோ, அதே போல கிறிஸ்துவும் பஸ்கா அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாருங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு முன்பாக, அதுக்கு முன்பாகவே பஸ்காவை தம்முடைய சீடர்களோட ஆசரித்தார். அப்படி சீடர்களோட பஸ்காவை ஆசரிக்கும் போது அப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். இதை புசித்து பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பிற்கப்பட போகிற அவருடைய சரீரத்தை குறித்தும் சிந்தப்பட போகிற அவருடைய ரத்தத்தை குறித்தும் முன்கூட்டமே பஸ்கா பண்டிகைக்கு முன்னமே தம்முடைய சீடர்களோட அவர் பஸ்காவை புசிக்கும் போது தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பஸ்கா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்ததை பார்க்கிறோம். இப்ப எகிப்துல அவர்கள் பஸ்காவை தீவிரமா புசிச்சாங்க. பஸ்கா அன்றைக்கு ராத்திரில அவங்க எகிப்துல நிலைத்திருக்க முடியாது. என்ன பண்ணணும்? இமிடியேட்டாக அங்கிருந்து புறப்படணும். அறைகளில் கச்சைகளை கட்டி கொண்டு, பாதரட்சைகளை கால்களில் தொடுத்து கொண்டு, கைகளில் தடிகளை பிடித்து கொண்டு அவர்கள் தீவிரமாக அதை புசித்து, அவர்கள் சுட்ட அப்பம் புளிப்பதற்கு முன்பாக அதை புசித்து, கசப்பு கீரையோடு அதை புசித்து அங்கிருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப 40 வருட வனாந்தர பிரயாணத்துக்கு அப்புறம் அவர்கள் கானான்ல வந்து புசிக்கும் போது அவர்கள் அமர்ந்து நிதானமாக சாய்ந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? பஸ்காவை புசித்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக கடைசி ராத்திரியிலே தம்முடைய சீடர்களுக்கு தாம் பிற்கப்பட போகிறதை குறித்தும், அப்பம் தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு இருப்பதையும், தாம் சிந்தப்படுக போகிற ரத்தம் மெய்யான பானத்துக்கு ஒப்பிட்டும் இருப்பதை சொல்லி, அதை விசுவாசிக்கிறவன் அவரிலே நிலைத்திருப்பான் என்றும், அவரிலே நிலைத்திருக்கிறவனோடு கூட அவரும் அவனிலே நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 11:23 வரும்போது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நம்மிடத்தில் பவுல் ஒப்புவிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அன்று காட்டு கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இதில் பானம் பண்ணுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று
இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்கள் நிழலை பார்க்கிறீர்கள், கர்த்தருடைய பஸ்காவாக எகிப்தில் ஆசரித்தார்கள். நீங்கள் நிஜத்தை பார்க்கிறீர்கள், கிறிஸ்து நம்முடைய மீட்பராக இரட்சகராக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நினைவு கூறுகிற ஒவ்வொருவரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக நாம் எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பொழுது அவரை நினைவித்து பார்க்கும்படியாக அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பஸ்காவை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண பாக்குறோங்க, நிதானித்து பார்க்க போகிறோம். இந்த பஸ்காவில் நம்ம இதை குறித்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் இதை நம்ம ஒவ்வொன்றாக செய்ய சொல்ல போகிறோம். இந்த பஸ்கா பார்த்தீங்கன்னா இதுல சாப்பிடுவதும் கற்றுக்கொள்வதுமாக இருக்கும். இந்த முறைக்கு பேர் அகாடா முறை. என்னதுங்க? அகாடா முறை. இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்காவை தம்முடைய சீடர்களோட அவர் அனுசரித்தது எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகாடா முறை பஸ்காவை தான் அவர் ஆசரித்தார். இந்த அகாடா முறையில கிறிஸ்து நிறைவேற்றினதை நாம் நினைவு கூறுகிறோம், கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கிறோம், கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இவ்வளவு விஷயம் இந்த பஸ்காவில இருக்கும்போது, பண்டிகை அவருடைய நிழலாக இருக்கும்போது நாம் பஸ்காவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொள்ளலாமா கூடாதா? கற்றுக்கொள்ளலாமா கூடாதா? இது கிறிஸ்துவை பற்றிய நிழலாக இருக்கிறது. நிஜத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நிழலை பார்ப்பதுல என்ன பிரச்சனை நமக்கு? அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாஸ் ஓவர் யூதர்களுடைய முறைமை, இந்த பாஸ் ஓவர் மற்றவர்கள் செய்வது என்று அவர்கள் என்ன பண்றாங்க, இதை குறித்து பேசுவதும் இல்லை, கற்றுக் கொடுப்பதும் இல்லை, கற்றுக்கொள்வதும் இல்லை. இது யூதர்களுக்கு நித்திய நியமமாக தேவன் அவங்களுடைய தலைமுறை தோறும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியாக சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? கரெக்ட். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை புசிக்கிறதுனால நாம் யூதர்களும் கிடையாது. அவர்கள் யூதர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை செய்து உடன்படிக்கைக்கு அடையாளமாக எதை கொடுத்திருந்தாரு? மாம்ச விருத்த சேதனத்தை கொடுத்திருந்தாரு. இங்க யாராவது விருத்த சேதனம் பண்ணிருக்கீங்களா? அப்ப நம்ம யூதர்கள் கிடையாது. நித்திய உடன்படிக்கையில இஸ்ரவேலருடைய வம்சத்துல வந்த 12 கோத்திரத்தார் நம்ம கிடையாது. நாம் யாரு? புறஜாதியர், தேவனற்றவர்கள், தேவனுக்கு அந்நியரா இருந்தோம். கரெக்டுங்களா? அப்படி இருந்த நம்மள கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தின கர்த்தராக பழைய ஏற்பாட்டுல தேவன் செயல்பட்டாரோ, இப்ப மனித இனத்தினுடைய மீட்பராக கிறிஸ்து முழு மனித இனம் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும் மீட்பராக அவர் சிலுவையிலே பலியானார். அவருடைய ரத்தத்தை, அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்தை விசுவாசிக்கிறதுனாலே நான் என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நான், மீட்பினுடைய ரட்சிப்பை உணர்ந்த நான், கலிகூறுதலை அடைந்த நான், எனக்காக பலியான கிறிஸ்துவை நினைத்து பார்க்கிறதும் என்னுடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப நம்ம அதை நினைத்து பார்க்கலாமா கூடாதா? கிறிஸ்துவை பற்றியதான நிழலாகவும் கிறிஸ்துவை பற்றிய பொருளாகவும் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை பஸ்காவை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க, நினைத்து பார்க்க போகிறோம். இதுல யாரு இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பழைய மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கெட வேண்டும். மெய்யான ரட்சிப்பை பெற்றவர்கள், முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தொடர்ந்து அனுதினமும் மனம் திரும்ப பரிசுத்தமாகுதலிலே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் என்ன பண்ணலாம்? கிறிஸ்துவோட கூட கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிவித்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற நீங்கள், கிறிஸ்துவோட கூட நடக்கிற நீங்கள், துப்புரவும் உண்மையுமோடு இந்த பண்டிகையை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆசரிக்கலாம், நினைவு கூறலாம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் எனக்காக அவர் பிற்கப்பட்டதையும் எனக்காக ரத்தம் சிந்தனையும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய இரட்சகராக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். உங்களுடைய பாவங்களுக்காகவும் தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, சிலுவையில
மரித்திருக்கிறார். நீங்கள் புளித்த மாவோட துர்க்குணம் பொல்லாப்போட நீங்கள் இதுல புசிக்க முடியாது. துப்புரவும் உண்மையுமாக இருக்கக்கூடிய உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:11 பார்க்கிறோம். சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட நாம் என்ன பண்ணக்கூடாது? கலந்திருக்கவும் கூடாது. அவனோட கூட நம்ம புசிக்கவும் கூடாது. பொல்லாதவனை நம்மை விட்டு தள்ளி வைக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து வந்துட்டு நான் கிறிஸ்துவோட கூட, கிறிஸ்துவின் சரீரமாகிய அவரோட கூட நானும் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நீங்க என்ன பண்ண முடியாது? இதுல பங்கு பெற முடியாது. அது அபாத்திரமான காரியமாக இருக்கும். தேவனுடைய கோபம் உங்கள் மீது இருக்கிறது. அதனாலே நீங்கள் மெய்யான ரட்சிப்பை பெற்றிருப்பீர்களானால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை இந்த அகாடா பஸ்கா முறையில நீங்கள் அவரை என்ன பண்ணலாம்? நினைவு கூறலாம். பாவத்தை குறித்து உணர்வு இருக்கு, எனக்கு அவரை பற்றியதான அறிவு இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் தொடர்ந்து மனம் திரும்புகிறேன், நான் கிறிஸ்துவோட கூட நடக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது உங்களை அனைவரையும் இந்த அகாடா பஸ்கா முறையில கிறிஸ்துவை நினைத்து பார்க்க அன்புடன் அழைக்கிறேன். அதே சமயம் அப்படி இல்லாதவர்களை உங்களையும் நான் பார்த்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தியினாலே கிறிஸ்துவை அறிவிக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கும்படியாக உங்களை அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஓகே, இப்ப நம்ம பஸ்கா அந்த பிளேட்ல இருக்கிற காரியங்களை குறித்து ஒவ்வொருத்தரா அதை குறித்து விவரமா பேசுவாங்க. இதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்குங்க. உங்களுடைய டேபிள்ல ஒரு தட்டு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த தட்டு பேர் பாத்தீங்கன்னா சேடார் தட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன தட்டுங்க? சேடார் தட்டு. நீங்கள் மாதந்தோறும் அப்போ திராட்சரசம் ஒருவேளை சபைக்கு போறவங்க அதுல பங்கு பெறீங்கன்னா இங்க வந்து 4 கப்பு வச்சிருக்கோம், 4 பாத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலயும் திராட்சரசம் இருக்கும். ஏன் இவங்க 4 வச்சிருக்காங்க உங்களிடம் கேள்விகள் இருக்குமானால், இதை வந்து ஒவ்வொரு கப்புக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. முதலாவதாக இருக்கக்கூடிய கப்பு சுத்திகரிப்பின் பாத்திரம், இரண்டாவதாக இருக்கக்கூடியது நியாய தீர்ப்பின் பாத்திரம், மூன்றாவதாக இருக்கக்கூடியது மீட்பின் பாத்திரம், நான்காவதாக இருக்கக்கூடியது துதியின் பாத்திரம். மொத்தம் 4 கப்புகள் இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீடர்களோட அனுசரித்த பஸ்காவிலே இருந்திருக்கிறதை குறித்து நாம் வருகிற அந்த நேரங்களில தெளிவாக பார்க்க போகிறோம். அப்ப 4 கப்புகள் இருக்கு. இதை எதை நினைத்து பார்க்கும்படியாக இருக்குங்கிறதையும் வருகிற சமயங்கள்ல அதை குறித்து நமக்கு சகோதரர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கீரை ஒண்ணு இருக்கும், பார்ஸ்லே கீரை. இதை வந்து கசப்பு கீரை என்று சொல்லுவாங்க. ஒரு கப்புல உப்பு தண்ணி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து தித்திப்பு பொருட்கள் இருக்கும். ஒரு கப்புல வந்து துருவிய முள்ளங்கி இருக்கும். இங்க மெயின் டேபிள், இந்த டேபிள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு எலும்பு இருக்கும். அது இருக்குன்னா இது ஒரு சாம்பிளுக்காக வச்சிருக்கிறோம். அதாவது எப்படி பஸ்கா ஆட்டினுடைய எலும்பு முறிக்கப்படாமல் இருக்க வேண்டுமோ அதே போல ஒரு முறிக்கப்படாத ஜாயிண்ட் இருக்கிற இது எலும்பு. இது வரும்போது இதை குறித்ததான தகவல்கள் தெளிவா சொல்லுவாங்க. இது வந்து காண்பிக்கிறதுக்காக தான் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அகாடா பஸ்காவுல அவர் இந்த பஸ்காவை நினைவு கூறும்போது அங்க இதே மாதிரி ஆடோ இல்ல எலும்போ இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பஸ்காவுல ஆடு தானே முக்கியம். ஆடு அடிச்சு அந்த ரத்தத்தை நிலைக்கால்களை பூசின இஸ்ரவேல்களை மீட்கப்பட்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து கடைசியாக அகாடா பஸ்கா முறையில என்ன பண்றாரு? பஸ்காவை அனுசரிக்கிறார். அவர் அனுசரிக்கும் போது அங்க ஆடு அடிக்கப்படல. ஏன்? அவரே பலியாக போறாரு. அதனால அவருடைய பிளேட்ல என்ன இல்ல? ஆடு இல்ல. ஆனா நாம இதை எதுக்கு வச்சிருக்கிறோம்னா கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக பஸ்கா ஆடு அதனுடைய எலும்பு முறிக்கப்படாத விதமாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய எலும்புகளும் என்ன பண்ணப்படல? முறிக்கப்படல. எல்லாமே நிழலோட்டமாக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் முழுமையாக நிறைவேறினதுதான் நாம் இந்த அகாடா பஸ்கா முறையில நினைவு கூற போகிறோம். இது ஒவ்வொன்றுக்கான பின்னணியை குறித்தும் இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நாம் இதை எதில் நினைத்து பார்க்கிறோம், இதை எது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுமோ அதை குறித்து வருகிற நேரங்களே நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க.